அடுத்ததாக பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், பிரதமரினுடைய தமிழக வருகை, அவர் மேற்கொள்ள இருக்கக்கூடிய தியானம், அது தொடர்பான உங்களுடைய முதற்கட்ட பார்வை. வாரணாசி தேர்தல் நடக்கிற சூழலில், அது கடைசி கட்ட தேர்தல், அதுவும் அவருடைய பிரதமருடைய தொகுதியுடைய தேர்தல் நடக்கிற இந்த வேளையில் அவர் ஓடி வந்து இங்க தியானம் இருக்கிறார் என்றால் அவருக்கு ஏதோ ஒரு பதட்டம் இருப்பதாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது, ஒரு பயம் இருப்பதாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல் முறையாக 2 முறை பிரதமராக இருந்தவர், 3வது முறை வரப்போகிறோம், 400 இடங்கள் வரப்போகிறோம் சொன்னவர், இந்த அளவுக்கு பயம் பதட்டம் ஏன் வந்ததுதான் தெரியல. யார் அவர்களை கைவிட்டார்கள்? பாஜக கைவிட்டதா, RSS கைவிட்டதா, இல்ல வாரணாசி அந்த உத்தராஞ்சல் மக்கள், இல்ல உத்தரப்பிரதேச மக்கள் கைவிட்டார்களா, இல்ல இந்தி பெல்ட்ல இருக்கிற மாநில மக்கள் எல்லாம் கைவிட போகிறார்களா என்பதுதான் தெரியவில்லை. 400 இடங்கள் பிடிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டே அதை தவிர்ப்பதற்காக இந்த 7 கட்ட பிரச்சாரத்திலும் பிரச்சாரம் செய்த பிரதமர் உண்மையிலே வந்து இந்த அதுவும் கடைசி கட்ட தேர்தல் என்று அரை குறையாக முடித்துவிட்டு ஓடி வந்திருக்கிறார் என்றால் அந்த பிரச்சாரம் முடிவதற்கு கடைசி அந்த 1 நிமிடம் வரை ஒரு தலைவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அந்த ஒரு கடைசி நிமிடம் வரை இருந்து பிரச்சாரம் செய்வதை தவிர்த்து விட்டு ஓடி வந்திருக்கிறார் என்றால் நிச்சயம் பயம்தான். அதுதான் என்னுடைய முதல் கட்ட பார்வை. சார், கடந்த தேர்தலையும் இதே போன்ற ஒரு தியானம் இருந்ததை நம்ம பார்த்தோம் கேதார்நாத்தில். அதே போல இப்போ பிரதமரினுடைய மௌனத்தை பார்த்து தான் எதிர்க்கட்சிகள் வந்து அச்சப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. பிரதமர் மௌனமாக இருந்தால் நல்லதுதான், தப்பு கிடையாது. அதை பார்த்து எதிர்கட்சிகள் பயந்தால் அதுவும் அவங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு சாத்தியம் வளர்ச்சி எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் முதல் முறையாக ஒரு 400 இடங்கள் பிடிக்கிற அந்த கட்சி கூட்டணி கட்சிகளோடு தான் ஆட்சிக்கு வரும் என்றுதான் தகவல் வருகிறது. எத்தனை இடங்கள் பிடிப்பார்கள் என்றால் அந்த கட்சி 200 220 தான் சொல்றாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிற இடத்துக்கு கோயிலேஷன் கவர்மெண்ட் தான் வரும். அப்ப 400 இடங்கள் என்பது பொய்யாக போய்விட்டது. அப்போ இந்த பொய் பிரச்சாரத்தினுடைய அந்த வலிமை என்னாச்சு? போன முறை முதல் முறை 275 வந்தாங்க, அடுத்த முறை 303 சீட் வந்தாங்க. 2வது முறை பிடித்த இடங்களை கூட பிடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இதையெல்லாம் வந்து ஒரு மூடி மறைப்பதற்காக தான் 2 பேரும், அதாவது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தொடர்ந்து 400 இடங்கள் என்று பிரச்சாரம் செய்தது. அது மட்டும்தான். அதாவது இந்த மாதிரியான ஒரு நெருக்கடி வந்தால் நம்ம எப்படி சமாளிப்போம் என்பதற்கு இன்னும் இது கூட சொல்லலாம், இன்னும் மோசமா வந்திருக்கோம். இந்த இப்ப பிடிக்க போற இடத்தோட மோசமாக வந்திருக்கும். அதனால முதல் கட்டமாகவே அவங்க இப்படி கொண்டு போயிட்டாங்க. நாங்க ஜெயிக்க போற கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்ற ஒரு மாயை மக்கள் மனதில் திணித்து விட்டார்கள். அதுதான் உண்மை. ஓகே சார், இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு குபேந்திரன்.